பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வ மாஃபில் அர்த். வானத்திலே எதுவெல்லாம் இருக்கிறதோ, பூமியிலே எதுவெல்லாம் இருக்கிறதோ, அவையெல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. வயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும். உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய உள்ளத்திலே இருந்து எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ, அவு துஹ்ஃபூஹு, அல்லது எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ, யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அதை அல்லாஹ் தாலா உங்களிடத்திலே விசாரணை செய்வான். ஃபயஃபிரு லிமன் யஷா வ யுஅத்திபு மன் யஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் தான் நாடியவர்களை தண்டிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹ் தாலா சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கின்றான். இந்த ஆயத்தை பற்றி வியாழக்கிழமை சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும். அல்லாஹாலா இருக்கிறானே, ஆரம்பத்தில் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தாலா இந்த உம்மத்தே முஸ்லிமாவுக்கு அல்லாஹ் தெரியப்படுத்தினான். உள்ளத்திலே இருந்து எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அதையும் அல்லாஹ் விசாரிப்பான். உள்ளத்தில் எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அதையும் அல்லாஹ் விசாரிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா கூறியிருந்தான். பிறகு அல்லாஹ் தாலா இதை மன்சூஹாக்கி விட்டான். அதாவது மன்சூஹாக்கி விட்டான் அப்படின்னு சொன்னால் இது கிடையாது. அதாவது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த வசுவாசாக்கள், அந்த வசுவாசாக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா இடத்துல பிடி கிடையாது, விசாரணையும் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் இது சொல்லப்பட்டுச்சு. அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். சஹாபாக்கள் இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் சஹாபாக்கள் நடுங்கி போய்விட்டார்கள். பிறகு அல்லாஹ் தாலா லேசாக்கினான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் தாலா கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் அப்படி சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குனான் அப்படின்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ ஆக மொத்தத்தில் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நேமத்து இது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா இடத்துல பிடி கிடையாது, அல்லாஹ் கிட்ட விசாரணையும் கிடையாது. சஹீஹைனில் புகாரி முஸ்லீமில் ஒரு ரிவாயத் இருக்குது. எனக்கு திடீர்னு அந்த அந்த ரிவாயத்து ஞாபகத்துக்கு வருது. அந்த ரிவாயத்தில் சொல்லப்பட்டது, ஒரு மனிதன் இருக்கிறானே, ஒரு பாவமான எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா அந்த எண்ணம் ஏற்பட்ட உடனேயே அல்லாஹ் தாலா பாவத்தை எழுத சொல்லி மலக்குகளிடத்தில் சொல்லுவது கிடையாது. உள்ளத்தில் பாவமான எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா பொறு, அவர் செஞ்சா எழுது அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லுகிறார். பிறகு உள்ளத்தில் என்ன பாவமான எண்ணம் ஏற்பட்டுச்சோ அதை அவர் செயல்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு பாவம் அவருக்கு எழுதப்படுகிறது, ஒரு பாவம் அவருக்கு எழுதப்படுகிறது. ஆனால் நன்மையான எண்ணம் உள்ளத்தில் ஏற்பட்டால், உள்ளத்தில் நல்ல விஷயம் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், மனசுக்குள்ளார நல்ல விஷயம் தோன்றின உடனேயே அல்லாஹ் தாலா அவனுக்கு ஒரு நன்மையை எழுது. உள்ளத்துக்குள்ளார நன்மையான எண்ணம் வந்துச்சுல்ல, அதுக்காக ஒரு நன்மையை எழுது. பிறகு அந்த அமல் அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் 10 மடங்கு நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. 10 மடங்கு நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இது சஹீஹைனில் இருக்கிற ரிவாயத். புகாரியில் முஸ்லீமில் இந்த ரிவாயத்து இருக்கிறது. வேற ஒரு ரிவாயத்தில் நன்மையான விஷயம் உள்ளத்தில் தோன்றி பிறகு அந்த காரியத்தை அவர் அந்த அந்த அமலை அவர் செய்து விட்டார் அப்படின்னு சொன்னால் 10 இருந்து 700 மடங்கு வரையிலும் அவருக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது அப்படி சொல்லி இப்படியும் ஒரு ரிவாயத்து இருக்கின்றது. இன்னொரு ரிவாயத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், 700 மடங்கை விடவும் கூட அவருக்கு நன்மை கொடுக்கப்படும் அப்படி சொல்லி இப்படி ரிவாயத்துகளிலே இருக்கின்றது, அறிவிப்புகளிலே இந்த மாதிரி சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரிதொரு ஹதீஸிலே இருக்கிறது,
மனிதன் இருக்கிறானே, உள்ளத்திலே பாவமான எண்ணம் அவனுக்கு தோன்றும் பொழுது மலக்குமார்கள் அவங்களுக்கு தானே அல்லாஹ் தாலா இருக்கிறானே, கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃபலூன், இதெல்லாம் அல்லாஹ் குரான்ல சொல்றான். நீங்க என்ன பண்றீங்களோ அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க மலக்குமார்கள். எப்பயுமே நம்ம கூட இருக்கிறாங்க. ஆ, சங்கை மிகுந்த எழுத்தாளர்கள், கிராமன் காத்திபீன், கிராமன் காத்திபீன், சங்கை மிகுந்த எழுத்தாளர்கள். யலமூன மா தஃபலூன், நீங்க என்ன பண்றீங்களோ ஓ ஜான்தே ஹே, அது அவர்களுக்கு தெரியும். அவங்க அதை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் தாலாவுக்கும் தெரியும். ஆனா ஏன் மலக்குகளை வச்சு அல்லாஹ் எழுத சொல்றான் அப்படின்னு சொன்னா, எல்லாமே ரெக்கார்டு தான். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அவன் வந்து ஹுஜ்ஜத்தை காயம் செய்யறதுக்காக வேண்டி இல்லைன்னு எவனும் மறுக்க முடியாது. இல்லைன்னு மறுக்கிறதுக்கு அங்கே வழியே கிடையாது. எல்லாமே ஆன் ரெக்கார்டு தான், ஆஃப் ரெக்கார்டே கிடையாது. அப்போ ரெக்கார்டை தூக்கி போட்டால் பாரியா நீ பண்ணதை அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த மலக்குகள் தான், அந்த மலக்குகள் மனிதன் இருக்கிறானே, ஒரு ஒரு கெட்ட எண்ணம் அவனுடைய உள்ளத்தில், ஒரு பாவம், நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எல்லாம் அல்லாஹ் தாங்க போடுறான். நான் ஏற்கனவே கூட இதை நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃபில் அந்த வஷம் சிவதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா அந்த சூறாவில் அல்லாஹ் தாலா பேசும்போது அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லுவான், வனப்சியும் வமா சவ்வாஹா, ஆத்மாவின் மீதும் நஃப்ஸின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியதின் மீதும் சத்தியமாக, ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்குவாஹா, உள்ளத்தில் வந்து பாவத்தையும், ஃபுஜூர் பாவத்தையும், தக்குவா நன்மையையும் அவன்தான் போடுகிறான். ஃபல்ஹமஹா, அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் நஃப்ஸை சுத்தமாக்கிக்கிட்டானோ அவன் ஜெயிச்சான். என் மனசில் கெட்டதே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா பொய் பேசுகிறான், பொய் பேசுகிறான். அந்த மாதிரியெல்லாம் யாருமே கிடையாது. சைத்தான் இருக்கிறானே, பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைங்க எல்லாருடைய உடம்புலேயும் எஜ்ரி மஜ்ரத்தம், இரத்த நாணங்கள் எங்கேயெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் சைத்தானும் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவனுடைய தில்லாலங்கடி வேலை என்னென்னலாம் இருக்குமோ எல்லா வேலையும் அவன் காட்டுவான். மனசில் எதுவுமே வரமாட்டேங்குது, கெட்ட எண்ணம்லாம் ஒரு ஆளும் கிடையாது. அதனால் எல்லாருடைய மனசுலேயும் இருக்கும், கெட்ட எண்ணங்கள் வரும். ஆனால் அதை செய்யக்கூடாது. மனசில் கெட்டது தோணுதுங்கிறதுக்காக செய்கிறவன் முட்டாள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மனசில் எல்லாமே தோணுமியா, கது அஃப்லஹமன் ஜக்காஹா, யார் நஃப்ஸை தூய்மையாக்கிக்கிட்டானோ அவன் வெற்றி பெற்றான். கது அஃப்லஹ வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அதை பாவத்தில் புகுத்தினானோ நஃப்ஸை அவன் நஷ்டமடைந்தான். வகது ஹாப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதனால் மனசில் தோன்றதெல்லாம் கெட்ட எண்ணங்கள் தோணுச்சுன்னா அதை செய்யக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வேணும். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, செல்ஃப் கண்ட்ரோலில் வந்து நிறைய பிரயோஜனங்களை அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். நிறையா அது சம்பந்தமான விளக்கங்கள் உலமா பெருமக்களால் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு சுருக்கமான செய்திகளை நான் சொல்கிறேன். அப்போ ஒரு ரிவாயத்தில் இருக்குது, மலக்குமார்கள் மனசில் வந்து கெட்ட எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு தோணுச்சுன்னா அல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாவே இவன் வந்து பாவம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான், என்ன பண்ணட்டும் அப்படி சொல்லி அல்லாட்ட கேட்கும்போது, பொறுப்பா எழுதிராத, பொறு, அவன் செஞ்சா எழுது, இல்லைன்னு சொன்னால் அவன் உள்ளத்தில் தோணுன அந்த பாவத்தை அவன் செய்யலைன்னு சொன்னால் அவன் செய்யாததுக்கு ஒரு நன்மையை எழுது. அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பாவமான எண்ணத்தை அவன் செஞ்சுட்டா ஒரு பாவம் எழுது. அந்த பாவமான எண்ணத்தின் படிக்கு அவன் செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நன்மையை எழுது. ஏனென்றால் என்னுடைய அச்சத்தினால்தான், என்னுடைய பயத்தினால்தான் அவன் அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை. அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அல்லா தாலா இடத்துல நிற்க வேண்டுமே. அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி, தன்னுடைய ரப்பிடத்தில் நிற்பதை பயந்தவனாக, வனஹன் நஃப்ஸ், நஃப்ஸில் என்ன ஏற்ப, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா,
இச்சையான விஷயங்களை விட்டும் நஃப்ஸை யார் விலக்கி கொண்டானோ இன்னல் ஜன்னத்த ஹியல் மாவா, அவனுக்கு ஜன்னத்து தான் தங்குற இடம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஒரு சூறாவில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் பேசுவான். அதனால் அல்லாஹ் தாலா அந்த மலக்குகள்கிட்ட சொல்லுவான், என்னுடைய அச்சத்தின் காரணத்தினாலே தான் அவர் அந்த பாவத்தில் இருந்து அந்த பாவத்தை அவர் செய்யலை, அதனால் அதுக்கு ஒரு நன்மையை எழுது அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்லுவான். பாவத்தை செஞ்சுட்டா ஒரு பாவம் மட்டும் எழுதப்படும், அவ்வளோதான். நன்மையான எண்ணம் உள்ளத்திலே ஏற்பட்டால், நன்மையான எண்ணம் ஏற்பட்ட உடனேயே அதுக்கும் நன்மை எழுதப்படுகிறது. அதை அமல்படுத்திட்டாரு, அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்துட்டாரு, கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் 10ல் இருந்து 700 மடங்கு. இது நிறைய ரிவாயத்துகளில் இருக்குது. 10ங்கிறது நார்மல். மஞ்சாபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்வார்களோ அவருக்கு 10. இது அல்லாஹ் குரானில் வாக்கு கொடுத்துட்டான். அதே மாதிரி 10க்கு மேலே நன்மை கிடைக்கிறதுங்கிறது அவரவர்களுடைய இஹ்லாஸ், அதுவும் ஒரு ரிவாயத்தில் இருக்குது. அதாவது என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய உறுதியான ஈமான் கொண்டவர்கள், உறுதியான நம்பிக்கையாளர்கள், அவர்களுக்கு 10ல் இருந்து 700 வரையிலும் அவர்களுடைய நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி பாவத்துக்கெல்லாம் சொல்லப்படல, பார்த்தீங்களா? பாவம் செஞ்சேன்னா அது ஒன்றுக்கு 10,000, 200,000, 500,000, 700,000 இப்படி எல்லாமா அல்லாஹ் சொல்லியிருக்கான்? கிடையாது. பாவத்துக்கு 1க்கு 1. எவ்வளோ பெரிய அரஹமுர் ராஹிமீன் ஆகிய அல்லாஹ் நம்ம மேலே எவ்வளோ கருணை செய்தான் அப்படின்னு பாருங்க. இல்லைன்னா எவ்வளோ பாவ மூட்டையை நம்ம சுமக்கிறது, அவ்வளோ பாவ மூட்டைகள் நம்ம மேலே சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அதைத்தான் இங்கே சொல்கிறான். இந்த உம்மத்துக்கு மனசில் ஏற்படக்கூடிய வஸ்வசாக்கள், கெட்ட எண்ணங்கள், அந்த கெட்ட எண்ணங்களுக்கு பிடி கிடையாது. ஆனால் சொல்லாலோ செயலாலோ அதை வெளிப்படுத்தி விட்டால் அப்போ அதுக்கு பிடியுது. சொல்லாலோ செயலாலோ, கவுலன் வ ஃபயலன், சொல்லாலோ செயலாலோ வெளிப்படுத்தி விட்டால் அப்போ அல்லாஹ் தாலாவினுடைய பிடியுது. மனசுக்குள்ளார எவ்வளவோ எண்ணங்கள், அதெல்லாம் வரத்தான் செய்யும், வராமல்லாம் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி மனசுக்குள்ளார எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் வராமல் மனசை சுத்தப்படுத்திக்கிறது அது ரொம்ப முக்கியம். அது எல்லாராலையும் முடியாதுங்க. அது எப்போ முடியும் அப்படின்னா, அதுக்கும் ஒரு வழி அல்லாஹ் தாலா குரானில் சொல்லியிருக்கிறான். எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் என்னன்னா, நஃப்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். என்ன ப்ராக்டிஸு அப்படின்னா, அல்லாஹ் அந்த வஷம்சு சூறாவில் சொன்ன மாதிரி நல்ல எண்ணங்கள் தோணும்போது உடனே செய்யணும், பாவமான எண்ணங்கள் தோணும்போது அறவே செய்யக்கூடாது. அப்போ இது நம்ம பழக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இதை நம்ம செஞ்சு பழகி, பல காரியங்களில் நம்ம இதை செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நஃப்ஸ் இருக்குதே, நஃப்ஸுல் முத்துமையின்னாவாக ஆகிவிடும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் எஹ்யா உலூமுத்தீனில் இதை எழுதியிருக்கிறாங்க. இது தீனுடைய வேலை செய்கிற எல்லாருக்குமே அவசியம். எல்லாம் தீனுடைய வேலை செஞ்சுட்டா மட்டும் பத்தாது, தன்னுடைய இஸ்லாஹும் ரொம்ப முக்கியம். தன்னுடைய இஸ்லாஹு சரியில்லைன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் தாலாட்ட போய் மாட்டிக்குவோம். நம்மளால் பல பேர் சொர்க்கம் போவாங்க, ஆனால் அதனால் நம்மளுடைய சீர்திருத்தம், இஸ்லாஹ், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம நஃப்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் நஃப்ஸு எப்படி ஆயிரும்னு சொன்னால், நன்மையை மட்டும்தான் செய்யும், கெட்டதை செய்யாது, செய்கிறதுக்கு தோணாது. ஏதாவது ஒரு 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 சின்ன ஒரு தவறு நடந்துட்டா கூட உள்ளம் இருக்குதே, அது அவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரி மனசுக்கு தோணும். இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஹஜ்ரத் ஒரு விஷயம் தெரியணும் ஹஜ்ரத் அப்படின்னார். என்னங்க அப்படின்னு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அஜித்து, காலையில் ஃபஜ்ரு தொழுவில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் காஹேக்க அலாமத்தியே, இதெல்லாம் எதனுடைய அலாமத் இது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நஃப்ஸு செஞ்சு பழகின ஒரு விஷயத்த
அது விடும்போது அதுக்கு பாரமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு எப்போ நஃப்ஸு போயிட்டோ அப்பதான் அந்த நஃப்ஸு நஃப்ஸுல் முத்துமையின்னாவாக மாறிடும். ஈமான்தாரிகளுடைய நஃப்ஸு அந்த மாதிரி தான் இருக்கணும். அல்லாஹ் தாலா சூரத்துல் ஃபஜ்ர்ல பேசுற மாதிரி, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்துமையின்னா, நஃப்ஸுல் முத்துமையின்னாவாக எந்த நஃப்ஸு ஆயிருச்சோ அந்த நஃப்ஸ மௌத்துடைய நேரத்துல, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்துமையின்னா, நஃப்ஸுல் முத்துமையின்னாவே இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா, உன்னுடைய ரப்பிடத்திலே பொருந்தி கொண்ட நிலையிலே, பொருந்தப்பட்ட நிலையிலே நீ செல்லுவாயாக. பதுகுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களிலே நீ சேர்ந்து விடுவாயாக. ஒதுகுலி ஜன்னத்தி, என்னுடைய சொர்க்கத்திலே நீ புகுந்து விடுவாயா அப்படின்னு இப்படி குரான்ல இருக்குது. மௌத்தாக்கள், மௌத்தா போனவங்க கபர்ல தண்ணி ஊற்றும் போது எல்லா உலமாக்களும் இதைத்தான் ஓதுறாங்க. யா ஐய துஹன் நஃப்ஸுல் முத்துமையின்னா அப்படின்னு. என்னத்துக்கு ஓதுறாங்க அப்படின்னா, இதுதான் நஃப்ஸுல் முத்துமையின்னாவாக நம்மளுடைய நஃப்ஸை மாற்றி நம்ம மௌத்தா போகணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செஞ்சு செஞ்சு பாவத்தை விட்டு விலகி விலகி நம்மளுடைய நஃப்ஸை நம்ம அந்த மாதிரி ஆக்கிக்கணும். இதை ஆக்காம ஒருத்தன் மௌத்தா போனா அல்லாஹ் கிட்ட மாட்டிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். சரி ஹைர். இப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவ்வளோ பெரிய அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பிடிக்கிறது கிடையாது. அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்துட்டோம்னா அப்போ அல்லாஹ்வுடைய பிடி இருக்குது. பயஃபிருலி மையஷா ஒயத்திபு மையஷா, அல்லாஹ் நாடியவர்களை தண்டிப்பான், நாடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவன். இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். சுப்ஹான